வணக்கம். என்னோட பேர் ராஜேந்திரன். தெரியும். கேள்விப்பட்டுக்கோம். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? இவன் என்னோட மூத்த பையன் அருண். நியூஸ் பேப்பர்ல உங்க பொண்ணு போட்டோவ பார்த்ததும் எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. அதான் என் பையனுக்கு பேசி முடிச்சுட்டு போலான்னு வந்தேன். அங்கிள், சாரி அங்கிள். ஏதோ முக்கியமா பேசிட்டு இருக்கீங்க போல. நான் அப்புறமா வரேன். விஷயமே உன்ன பத்தி தான். இருமா பேசிட்டு போலாம். என்ன பத்தியா? தம்பி, இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. நான் என் மனசுல பட்டது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க முடிவு தான். மன்னிச்சிடுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க பொண்ணு வேற ஒரு பையனை விரும்புறா. இந்த விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. மன்னிச்சிடுங்க. அட என்ன சார் நீங்க மன்னிப்புன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு. நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம வந்து பொண்ணு கேட்டுட்டோம். சரிங்க, அப்படின்னா நாங்க புறப்படுறோம். சரிப்பா, புறப்படலாமா? சார் ஒரு நிமிஷம். ஒரு சின்ன சந்தேகம். உங்க இளைய மக அனிஷா தான் எங்க வீட்டு பொண்ணு விரும்புறா. ஆனா இருந்தாலும் நீங்க உங்க மூத்த பையனுக்கு பொண்ணு கேட்க வந்திருக்கீங்க. அப்போ இந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா? என் பையன் அனிஷா தான் இந்த பொண்ணு விரும்புறாளா? அச்சச்சோ, இது என்ன புது குழப்பமா இருக்கு? அப்போ இவர்தான் அருணா? ஆமாண்ணே, உங்களுக்கு தெரியாதா? இல்லம்மா, நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மனஸ்தாபத்தால பிரிஞ்சுட்டோம். அதனால என் பையனுக்கு என் மேல வெறுப்பு. அதனால என்கிட்ட பேசுறது இல்ல. ஆனா மத்தபடி ரொம்ப நல்ல பையன். இந்த பொண்ணு பார்த்ததுமே இவதான் என் வீட்டு மருமகன் முடிவே பண்ணிட்டேன். அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்னண்ணே, இருங்க, சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பலாம். இல்லம்மா, எங்களுக்கு வேலை இருக்கு. நாங்க கிளம்புறோம். இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறோம். அப்புறம் இன்னொரு விஷயம். என்னதான் உங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருந்தாலும் உங்க பையனுக்காக கல்யாணத்துல வந்து எல்லாத்தையும் நீங்களே முன்ன நின்னு நடத்தணும். நிச்சயமா. அதுக்கு என்ன, வந்துட்டா போச்சு. சரிங்க, நாங்க இப்ப புறப்படுறோம். தம்பி வா போலாம். அப்பா, தப்பா எடுத்துக்காதீங்க. பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். ஏய், என்ன விளையாடுறியா? அதான் இல்லன்னு ஆயிடுச்சுல. உன் தம்பி அனிஷ் தான் லவ் பண்றானா? உன் தம்பி லவ் பண்ற பொண்ணுகிட்ட நீ என்னத்த பேச போற? ப்ளீஸ் பா, தப்பா எதுவும் பேசிட மாட்டேன். ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். சொன்னா கேளு அருண். அதெல்லாம் நல்லா இருக்காது. நம்ம குடும்பத்தை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் பேச தான் போறேன். நீங்க கேட்காட்டி பரவாயில்ல, நானே கேட்டுக்கிறேன். அங்கிள், ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க தம்பி. உங்க பொண்ணுகிட்ட 2 நிமிஷம் தனியா பேசணும். தம்பி, நீங்க என்ன தனியா பேச போறீங்க? சரிப்பா, போய் பேசிட்டு வாங்க. ஐஷுமா, போமா. ஏங்க, அந்த பையனோட தம்பியை காதலிக்கிறான்னு சொன்னதுக்கு அப்புறமும் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போறாரு. தப்பான ஆளா இருந்தா நம்ம கிட்ட சொல்லிட்டா கூட்டிட்டு போவான். அப்படி இருக்காது. அதனாலதான் அனுப்பி வச்சேன். பேசிட்டு வரட்டும் விடு. ஹலோ. ஹலோ. உட்காருங்க. எதுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி கை கட்டி நின்னுட்டே இருக்கீங்க? இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும். என்ன விஷயம்? என்கிட்ட என்ன பேசணும்? ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தான். இதுக்கு முன்னாடியே நம்ம மீட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேருமா? ஏங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா? என்னோட வாய்ஸ் கேட்டுமா என்ன ஞாபகம் வரல? ஏங்க இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஆ, ஞாபகம் வந்துருச்சு. பூ மார்க்கெட் கிட்ட ரோடு கிராஸ் பண்றதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. பா, கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. சூப்பர்ங்க. சாரி சார், எனக்கு சட்டுன்னு உங்க வாய்ஸ் ஞாபகத்துக்கு வரல. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் ஹெல்ப். ஏன்னா எல்லாரும் உங்கள மாதிரி இறங்கி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நியூஸ் பேப்பர்ல போட்டோ பார்த்ததும் உங்களை பத்தி விசாரிச்சேன். உங்களுக்கு பார்வை தெரியும்னு தெரிஞ்சதும் ஷாக் ஆயிட்டேன். என்கிட்ட நீங்க நடிச்சு டிராமா பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சு உங்க மேல கோவமா கூட இருந்தேன். ஆனா அப்பாதான் புரிய வச்சாரு. இப்போ ரீசன்ட் டைம்ல தான் உங்களுக்கு பார்வை வந்திருக்குன்னு. ஆமாங்க, யாரோ ஒருத்தங்க எனக்கு இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்க யாரு, என்ன, அவங்க குடும்பம் எங்க இருக்கு, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல ஏன் கேக்குறேன்னா, யூசுவலா இந்த மாதிரி நடக்கும்போது அவங்கள தேடி ஒரு தேங்க்ஸ் சொல்லணுங்கிற எண்ணம் இருக்கும்ல. அவங்களோட அட்ரஸை நானும் தேடித்தான் இருக்கேன். ஆனா இன்னும் கிடைக்கல. ஒரு தடவையாவது அவங்க குடும்பத்தை நேர்ல பார்த்து, உங்க குடும்பத்துல உள்ளவங்க சாகல, ஏன் மூலமா இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, இந்த உலகத்தை நான் பார்க்கறேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லி ஒரு நன்றி சொல்லணும். நிச்சயமா நீங்க தேடுறவங்க சீக்கிரமாவே கிடைப்பாங்க. தேங்க்ஸுங்க. சரி, என்கிட்ட என்ன பேசணும்? அத மறந்துட்டு பாருங்க. ஒண்ணும் இல்ல. அனீஷ் பத்தி உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும். அவன் ஏற்கனவே ஒரு பொண்ண காதலிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான். இப்ப வரைக்கும் அவனால அதுலருந்து வெளிய வந்திருக்க முடியும்னு எனக்கு தோணல. அவன் ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டான்னா, திரும்ப அதுலருந்து வெளிய வரது ரொம்ப கஷ்டம். இப்ப கூட நீங்க 2 பேரும் காதலிக்கிறத என்னால நம்ப முடியல. எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள அவன் ஏத்துக்கிட்டான்னு நெனைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்ல பையன். ரொம்ப சென்சிட்டிவான ஆளு. ஒருத்தங்க மேல பாசம் வச்சுட்டா, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்கள விட மாட்டான். அவன் மனசுல இன்னும் முழுசா அந்த காயம் ஆறியிருக்குமான்னு தெரியல. ஆனா, நீங்க அவன் லைஃப்ல இப்ப வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவன நல்லபடியா பாத்துக்கோங்க. என்னால அவன் கூட இருக்க முடியல. பேசினா கூட அவனுக்கு கோவம் தான் வரும். அதனால தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு தோணுச்சு. ஏன் சார், உங்க 2 பேத்துக்கும் நடுவுல எந்த கான்டாக்டும் கிடையாது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்க தம்பி என்னடான்னா நியூஸ வேணும்னே யானை ஸ்ப்ரெட் பண்ணிருக்க மாட்டான்னு அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொன்னாரு. நீங்க என்னடான்னா அவருக்காக என்கிட்ட வந்து பேசுறீங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டீங்க. பேசக்கூடாதுன்னு இல்ல. அவனால அப்பா, அம்மா பிரிஞ்சதை ஏத்துக்க முடியல.
பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு அவங்க செஞ்சது சரியா இருக்கலாம். அத நான் மனசார ஏத்துக்கிட்ட மாதிரி அவனால ஏத்துக்க முடியல. என்னை விட சின்ன பையன் இல்லையா? போக போக புரிஞ்சுப்பான். சூப்பர் சார் நீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க தம்பியோட லைஃப் நல்லா இருக்கும். சரிங்க. சரி நான் வரேன். அட குடும்பமே அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்காங்க. இவங்க 4 பேரையும் ஒண்ணு சேர்க்கறதா இனி நம்மளோட கடமை. அட்லீஸ்ட் குடும்பமா ஒண்ணா இருந்தாவாது ஹனி சார் அந்த இலக்கிய ஞாபகத்துல இருந்து வெளியே வருவாரு. சீக்கிரம் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிறோம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடா. ஏன் மச்சான் என்ன வெயிட்டிங்கா? டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா கேஷுவலா நின்னுட்டு இருக்கேன் அவ்வளவுதான். நம்பிட்டேன். இன்னும் ரியா வரல. அதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி சரி விடு. கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலங்கிற மாதிரி ஒத்துக்க மாட்டியே. சரிடா நான் போய் வேலையை பாக்குறேன். இரு ஐஸ்வேங்க. அவ மார்னிங்கே அனிஷா மீட் பண்றதுக்கு போயிட்டா. இப்பவே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை நம்ம 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ண போறோம். நீ வேற ஏன்டா அதை ஞாபகப்படுத்துற? எனக்கே அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. ஐஷு வீட்டை விட்டு போயிட்டா வீடே ஒரு மாதிரி அமைதியா இருக்கும். அவள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்ல. ஏதாவது சொன்னா எரிஞ்செறிஞ்சு விழறா. எப்பவும் ஏதாவது பேசி சண்டை வந்து ஓடி ஆடி அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வீட்ல சத்தம் இருந்துட்டே இருக்கும். எங்க வீட்ல ஒரு தங்கச்சி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்குமோ அப்படிதான் இருந்தா. ஆனா இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப சைலண்டா இருக்கா. டேய் அவதான் அன்னைக்கு சொன்னால அனீஸ் ரொம்ப பொசிட்டிவான டைப், அதனாலதான் விலகி இருக்கேன்னு. அனீஸ் அன்னைக்கு நம்ம கிட்ட கேஷுவலா பேசுறது பார்க்கும்போது அப்படிலாம் எனக்கு தெரியல. அப்போ அவ வேணும்னே நம்மள அவாய்ட் பண்றேன்னு சொல்ல வரியா? அப்படிலாம் இருக்காது மச்சான். வேணும்னே அவாய்ட் பண்றான்னு சொல்லல. பட் இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்குமோன்னு யோசிக்கிறேன். வேற என்ன காரணம்? அனீஷ் கூட இருக்கும்போது ஐஷு நார்மலா தான் பிஹேவ் பண்றா. ஆனா காவியா டேய் ரொம்ப யோசிச்சு மூளை போட்டு குழப்பிக்காத. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. சும்மா கேஷுவலா நடக்கிறதா நீ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற. விடு. நான் இருக்கிற டென்ஷன்ல நீ வேற. உள்ள போய் வேலையை பாரு. இந்த ரியாவுக்கு என்னாச்சு? இன்னும் வரல. ஒர்க்குக்கு ஷார்ப்பா மேடம் வந்துருவாங்க. இன்னைக்கு வரட்டும். லேட்டா வந்ததை காரணமா வச்சுக்கிட்டே 4 திட்டு திட்டலாம். ஆதி சாரை பார்க்கலான்னு போனா இவர் வழியில நிக்கிறாரே. ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங். ஆஃபீஸ்க்கு ப்ராப்பரான டைமுக்கு வரணும்னு தெரியாது? சார் நான் காலையிலே வந்துட்டேன். வந்து பஞ்சி கூட வச்சுட்டேன். போய் செக் பண்ணி பாருங்க. நான் ஒன்னும் கேட்கல. உன் கூட 2 அருந்தவளுங்க வேலை பார்க்குதுல அவங்கள கேட்டேன். ஓ, அஞ்சலி கேக்குறீங்களா? சார் அவ வந்துட்டு இருக்கா. எனக்கு கால் பண்ணி அப்பவே இன்ஃபார்ம் பண்ணிட்டா. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அஞ்சலி இல்ல. அஞ்சலி இல்லனா வேற யார் கேக்குறீங்க? ஓ, ஐஷு மேடம் கேக்குறீங்களா? சார் அதை நீங்க ஆதி சார் கிட்ட தான் கேட்கணும். ஐஷு எதுக்கு நான் உங்ககிட்ட கேட்க போறேன்? அவளுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கேட்க தெரியாது. ரியா எங்கன்னு கேட்டேன். அப்படி வாங்க வலிக்கு. சார் அத முதல்லயே ரியா ஏன் வரலன்னு கேட்டா நான் பதில் சொல்லிட போறேன். சரி அதான் இப்ப கேட்டுட்டேன்ல, பதில் சொல்லு. ரியா ஏன் வரல? ரியாவுக்கு ஹை ஃபீவர், அதனால வீட்ல ரெஸ்ட் எடுக்கறான். என்ன ஃபீவரா? ஏன் எதனால? சார் இந்த கேள்வியை நீங்க அவகிட்ட தான் கேட்கணும். எனக்கு எப்படி தெரியும்? ஆமால. இல்ல ஃபோன் பண்ணி விசாரிச்சிருப்பீங்கல்ல. இல்ல சார், எனக்கு ஃபீவரா இருக்கு. அதனால லீவ் மட்டும் சார் கிட்ட சொல்லிருன்னு சொல்லி போன் கட் பண்ணிட்டா. என்னாச்சு சார்? ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? இல்ல சார், ஸ்டாஃப்க்கு காய்ச்சல்னதும் ஃபீல் பண்றீங்களான்னு கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி இப்ப எதுக்கு இங்க வந்த? ஆதி சார சைட் அடிச்சிட்டு போலான்னு வந்தேன். என்ன சார் சார் சைன் சார் சைன் சைன் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சைன் வாங்க வந்த? கையில ஃபைலே இல்ல. என்ன கதை சொல்றியா? கீர்த்தி, சமாளிக்கிறதா சமாளிக்கிறேன். கரெக்டா சமாளிடி. இந்த ஆள் வேற எப்போ சிடுசிடுன்னு விழுவாரு, எப்போ சிரிப்பாருன்னு தெரியாது. கேட்டதுக்கு இன்னும் பதிலே வரல. ஃபைலு அது அது வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். இரு. நீ எதுக்கு வந்த? ஏன் வந்தன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா போய் வேலையை பாரு. தேங்க்யூ சார். ரியாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு இது போயிருப்பாளா? ஐஷு கூட இருந்தா கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். இப்ப அவளும் இல்ல. தனியா எப்படி போறது? என்னங்க சடனா பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்கீங்க? சார் உங்க அண்ணன் எங்க வீட்டுக்கு வந்தாரு. அருணா? அவன் எதுக்கு அங்க வந்தான்? என்னாச்சுங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல சார். அவர் என்ன பொண்ணு கேட்க தான் வந்தாரு. பொண்ணு கேட்கவா? சூப்பருங்க. என் அண்ணன் மாதிரி ஒரு நல்ல பையன் இந்த உலகத்திலே கிடையாது. பேசாம ஓகே சொல்லி கட்டிக்கோங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஏங்க உங்களை லவ் பண்ணிட்டு அவர் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எது? இல்ல நம்ம லவ் டிராமா கண்டினியூ ஆயிட்டு இருக்கல. இந்த நேரத்துல அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா எனக்கு கேவலமா நினைக்க மாட்டாங்க? தம்பியை லவ் பண்ணிட்டு அண்ணனை எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அட ஆமால. அத மறந்துட்டு பாருங்க. ஒண்ணு பண்ணலாமா? நம்ம 2 பேரும் சும்மா டிராமா பண்ணோம். உண்மையாவே நீங்க என் அண்ணனை தான் லவ் பண்றீங்கன்னு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்கோங்க. சிம்பிள். என்னங்க இதுக்கும் முறைக்கிறீங்க? ஐயோ லூசா? இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறியா நீ?
என்ன பத்தி வீட்ல என்ன நினைப்பாங்க அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டேல. ஏங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த டிராமாவை நானும் ஸ்டார்ட் பண்ணேன். இதெல்லாம் நீங்க தானே பண்ணிக்கிட்டீங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. ஏதோ என் வாழ்க்கையில என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். இந்த அருண் போனா என்ன, என் வாழ்க்கையில தரணும் வரணும், யாராவது ஒருத்தங்க வருவாங்க. கல்யாணம் என்னைக்கா இருந்தாலும் யார் கூடயாவது நடந்து தானே தீரும். அது அது பாட்டுக்கு நடக்கும், அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு ஆதிக்கும் காவியாவுக்கும் கல்யாணம் நடந்தா போதும், அதுதான் என் மைண்ட்ல இருக்கு. அப்புறம் என்ன, ஃப்ரீயா விடுங்க. ஆனா அருண் ரொம்ப நல்ல பையன். உண்மையாவே நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. என் பாப்பா, தம்பி என்னடானா அண்ணனை பத்தி புகழ்ந்து பேசுறீங்க, அண்ணன் என்னடானா தம்பியை விட்டு கொடுக்காம பேசுறாரு. சூப்பர்ங்க. ஏன்னா என் அண்ணன் என்னை பத்தி பேசினானா? என்ன பேசினா? ஏங்க உங்களதான் என்ன பேசினான்னு கேட்டேன். என்ன பேசினான்னு கேட்டா சிரிக்கிறீங்க. ஏங்க சொல்லுங்க. உங்க அண்ணன் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க, நீங்களே அவர் கூட நேர்ல பேச வேண்டியதானே. அவன் மேல பாசம் இருக்குதான். ஆனா அதுக்காக என்னால அவங்கிட்ட பேச முடியாது. என்னையும் அம்மாவையும் விட்டுட்டு என் அப்பா கூட போனான்ல. அப்படி பார்த்தா நீங்களும் உங்க அப்பாவை விட்டுட்டு உங்க அம்மா கூட வந்திருக்கீங்க. நியாயப்படி அவரும் உங்களை பார்த்து கோச்சுக்கணும்ல. உங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் கூட ஒருத்தர் வாழ்றது பிடிக்கல, செட் ஆகல, அதனால பிரிஞ்சுட்டாங்க. அந்த நேரத்துல ஒருத்தர் கூட நீங்க ரெண்டு பேரும் வந்திருந்தா இன்னொருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. உங்களுக்கு உங்க அம்மா செஞ்சது சரின்னு தோணிருக்கு, உங்க அண்ணனுக்கு அப்பா செய்யறது சரின்னு தோணிருக்கு, அதனால செப்பரேட் ஆயிட்டீங்க. அதுக்காக ஏன் பேசாம இருக்கணும்? அவர் உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காரு. உங்களை பத்தி எல்லா விஷயமும் இப்பவும் தெரிஞ்சு வச்சுட்டு தான் இருக்காரு. உங்களை பத்தி ரொம்ப கரெக்டாவும் புரிஞ்சு வச்சிருக்காரு. நீங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆள். இப்ப வரைக்கும் இலக்கியாவை நீங்க மறந்துருக்க மாட்டீங்கிற வரைக்கும் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சோ நீங்க காரணமே இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்கீங்க. முதல்ல உங்க அண்ணன் கூட பேசுங்க, அப்புறம் உங்க அப்பா கூட. எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் பேசினாலே உங்க அம்மா அப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு தோணுது. இந்த வயசுல அவங்க ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ண போறாங்க ஐஷு? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மேபி இத்தனை வருஷத்துல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் பண்ணிருக்கலாம்ல. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். மத்தபடி எல்லாமே உங்க இஷ்டம். சரி ஐஷு, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நான் ரொம்ப பேசி உங்களை டென்ஷன் பண்ண விரும்பல. ஆமா, நீங்க இலக்கியாவை ஃபர்ஸ்ட் டைம் எங்க மீட் பண்ணீங்க? அது எதுக்குங்க இப்போ? ஏன் சார், அவங்கள பத்தி பேசினா அவங்க ஞாபகம் வருதா? மறந்தா தானே நினைக்கிறதுக்கு. அவளோட நினைப்பு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் என்ன வாட்டி வதைக்குது. ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அவள மாதிரி இருந்தா போதும், அவளா இருப்பாளுன்னு நினைச்சிட்டு பின்னாடியே போவேன். பார்த்து சார், ராத்திரி நேரத்துல அப்படி கீது எஞ்சி போயிடாதீங்க. மோகினி பிசாசா இருந்துற போது. இன்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா தேடி வருவாங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. சரி சரி, முதல்ல எப்போ மீட் பண்ணீங்க அத சொல்லுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆஸ் a ஃப்ரெண்டா உங்க லவ் ஸ்டோரி கேட்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அவளை முதல் முறையா காலேஜ்ல வச்சுதான் பார்த்தேன். காலேஜ்லயா? ரெண்டு பேரும் ஒண்ணா தான் படிச்சீங்களா? இல்ல ஐஷு, அவங்க காலேஜுக்கு நான் கெஸ்டா போயிருந்தேன். என்ன, கெஸ்டா போயிருந்தீங்களா? உங்களெல்லாம் யார் கெஸ்டா கூப்பிடுறா? ஏன் சார், உன்னை நான் உங்ககிட்ட கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே? ம், கேளுங்க. ஒரு ஆக்டர் நீங்க, காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் உங்கள மாதிரி ஒரு ஆளா கெஸ்டா கூப்பிட்டா ஸ்டூடண்ட்ஸ்லாம் எப்படி உருப்படுவாங்க? தப்பா எடுத்துக்காதீங்க சார். ஏன் அப்படி கேட்டேன்னா, இந்த காலத்துலலாம் ஒரு 15 வயசுல கையில செல்போன் இருந்தா போதும், ரீல்ஸ் எடுத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறோம். ஸோ படிக்க தேவையே இல்லைன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் அதையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நடிப்பு திறமை இருக்கோ இல்லையோ, ஆனா சினிமா வாய்ப்பு கிடைச்சிருது. இதனால ஆளாளுக்கு ரீல்ஸ் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுன்னு இது பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த காலேஜ் ஸ்கூல்ல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், ஹேக்கர் இவங்கள மாதிரி ஆட்களெல்லாம் இன்ஸ்பிரேஷனா பேசுறதுக்கு கூப்பிடாம ஒரு நல்ல படிச்ச ஆள, இன்ஜினியர், டாக்டர், கலெக்டர் இவங்கள மாதிரி ஆட்களை பேச கூப்பிட்டா அது ஒரு மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலா இருக்கும்ல. என்ன சார், நான் சொல்றது சரிதானே? சார், உங்களை தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதே வார்த்தையை தான் அவளும் சொன்னா. என்ன நீங்க சிரிச்சுட்டே ஸ்வீட்டா சொல்றீங்க? அவ கொஞ்சம் ஆட்டிடியூடோட சொன்னா. பாரா, அப்படி என்ன சொன்னாங்க? வெல்கம் டு அவர் காலேஜ் சார். தேங்க்யூ. ஏய், ஃப்ளவர்ஸ் குடுடி. ஏய் ஏய் இலக்கியா, ஃப்ளவர்ஸ் குடு. சாரி சார், அவ ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏய் இலக்கியா. ஹலோ. சாரி சார், வெல்கம் டு அவர் காலேஜ். கெஸ்ட் நேர்ல வந்தது கூட தெரியாம வாய் அடிச்சு போய் நிக்கிறீங்க. அது ஒண்ணும் இல்ல சார், உங்களை பார்த்த ஆச்சரியத்துல வாயடிச்சு போய் நிக்கிறான். அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. ஏய் வாய் மூடுறி. சார், உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க. பட் கொஞ்சம் ப்ரோக்ராம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கேக்குறீங்களா? பிகாஸ் எனக்கு டைம் இல்ல. சார், இதுக்கான டெக்கரேஷன்லாம் ஏற்பாடு பண்ணது நான் தான். முடிக்கும் போது நானும் கொஞ்சம் பிஸி ஆயிடுவேன். அதனால எப்பவே உங்ககிட்ட கேட்டுக்கட்டுமா? சரி ஓகே, கேளுங்க. உங்களை யாரு கெஸ்டா கூப்பிட்டது? ஏய்
இலக்கியா, என்னடி பண்ற? வாய மூடுறி. என்னங்க இப்படி கேக்குறீங்க? உங்க காலேஜ்ல இருந்து தான் என்ன கூப்பிட்டுருக்காங்க. அவங்க தான் கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? என்னங்க என் மேல உங்களுக்கு ஏதாவது கோவமா? கோவம்லாம் இல்ல சார். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டிகிரி முடிச்சு டிகிரி வாங்குறாங்க. உங்கள மாதிரி ஆளை இன்ஸ்பிரேஷனா கூப்பிட்டு ஸ்பீச் பண்ண சொன்னா மத்தவங்களுக்கு என்ன தோணும்? நம்ம ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கான வழியை தான் தேடுவாங்க. படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலைக்கு போகணும்னு யாருக்குமே தோணாது. இதே இது காலேஜ்ல படிச்சுட்டு போன ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ கலெக்டரோ அந்த மாதிரி ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து பேச சொன்னா இந்த காலேஜுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆயிட்டோம், யூடியூப்ல ஃபேமஸ் ஆயிட்டோம் சொல்லி இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து பேச சொன்னா அது எப்படி சார் நியாயமா இருக்கும்? அட்லீஸ்ட் ஸ்கூல் காலேஜ்லயாவது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம்ல. ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். யாருமே குயிக்கா மேல வந்துட முடியாது. எல்லாருமே அவங்கவங்க ஃபீல்டுல உழைச்சு தான் மேல வராங்க. ஒரு சிலர் வேணா டக்குன்னு வைரல் ஆகிருவாங்க. அதனால ஒரு பட வாய்ப்பு கிடைச்சிரும். ஆனா எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்ல. ஒரு சிலர் ஆக்டிங் ஸ்கூல் போய் முறையா நடிப்பு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பட வாய்ப்பு கேட்டு அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு மேல வரவங்களும் இருக்காங்க. எந்த ஃபீல்டுன்னு முக்கியம் இல்ல. எதுலயும் நம்ம கடுமையா உழைக்கணும். அதுதான் முக்கியம். நீங்க சொல்றதும் கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, ஆனா படத்துல நடிங்க இந்த மாதிரி ஏதாவது ஸ்பீச் கொடுக்காம மாணவர்களுக்கு ஒருபடியா முன்னேற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுங்க. வெல்கம் சார், வெல்கம் டு அவர் காலேஜ். இந்த மாதிரி ஒரு வெல்கம எங்கேயும் சந்திச்சதில்லப்பா. அப்பா என்ன கேள்வி. என்னதான் ஆட்டிடியூடா பேசினாலும் ஷீ இஸ் கியூட். ஓ, இவ்வளவு விஷயம் நடந்துச்சா? சூப்பர் சார். அப்புறம் ஏங்க நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன். மிச்சத்தை இன்னொரு நாள் சொல்றேன். சார் சார் சொல்லுங்க சார், ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க நல்ல கேரக்டரா தான் தெரியுறாங்க. அப்புறம் ஏன் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க? அதுக்கு பதில் தெரியாம தானே நானும் சுத்திக்கிட்டு இருக்கேன். சரி விடுங்க, நிச்சயமா சீக்கிரமாவே அதுக்கான பதிலாம் கிடைச்சிரும். சரி, இப்ப டைம் ஆச்சு போலாம். ஆனா மிச்ச கதையை இன்னொரு நாள் நீங்க சொல்லணும். ம் மா, தண்ணிமா. வீட்ல யாரும் இல்ல போலயே. சரி தண்ணி தானே எடுத்து கொடுத்துட்டு வரலாம். மா, தண்ணி. மா, தண்ணிமா. ரியா தண்ணி இந்தா. சதி சார், நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஏய் நீ தானே தண்ணி கேட்ட. எனக்கு தண்ணி எடுத்து கொடுக்கவா உங்க வீட்ல இருந்தீங்க வந்தீங்க? அதெல்லாம் அப்புறம் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி குடி. ஏய் என்ன பாத்துட்டே இருக்க, குடி. போதும் சார், அங்க வச்சிருங்க. சரி சரி ஃபர்ஸ்ட் ஷாக்ல இருந்து வெளிய வா. சார், நீங்க என் வீட்ல என்ன பண்றீங்க? கொள்ளையடிக்க வந்தேன். எது? பின்ன எதுக்கு வருவாங்க? ஒண்ணு பார்க்கதான். ஆபீஸ்ல கீர்த்தி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அதான் மனசு கேட்கல, பாத்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு உடம்பு சரியில்லைனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க. அப்பா அம்மா பார்த்தா நான் தான் மாட்டுவேன். அவங்க கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நிச்சயமா தப்பா தான் நினைப்பாங்க. ரியா பயப்படாத. ஒருவேளை உன்னை கேள்வி கேட்டாங்கன்னா என் ஆபீஸோட எம்டி எனக்கு உடம்பு சரியில்லைல அதான் பார்க்க வந்தாங்கன்னு சொல்லு. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது சார். என் மேல தப்பே இல்லைனாலும் ஒரு பையன் கூட பேசினாலே அவங்களுக்கு அது தப்பா தான் தோணும். நீங்க வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க, நிச்சயமா என்ன தப்பா தான் நினைப்பாங்க. போயிருங்க ப்ளீஸ். சரி சரி போறேன். உடம்பு சரியில்லையேன்னு பார்க்க வந்தேன், அதுக்கு இப்படி விரட்டுறேன். நான் போயிடுறேன். ஆமா, எப்படி உள்ள வந்தீங்க? வாசல்ல நின்னு எங்க அம்மாவும் பக்கத்து வீட்டு ஆன்ட்டிஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவா, ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு தான் வந்தேன். என்ன, ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு வந்தீங்களா? ஐஷு என் கூட வந்திருந்தா நேரடியா வாசல் வழியா வந்து உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போயிருந்திருப்பேன். உன் வீட்லயும் என்ன எதுவும் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரியும், அதான் தூரத்துல நின்று பார்த்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன். பட் நீ இருமிட்டு இருந்தியா, மனசு கேட்கல, உள்ள வந்துட்டேன். சாரி. அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும். நல்ல வேலை டோர் க்ளோஸ் ஆயிருக்கு, இல்லைன்னா மாட்டியிருப்பேன். சரி சரி, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. போறேன், நீ பயப்படாத. உடம்ப பாத்துக்கோ. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சுல? மார்னிங் தான் போனேன். சரி ஓகே, டேப்லெட் எடுத்துட்டு நல்லா ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிரும். வரேன். ரியா, ரியா. சார், அம்மா கதவு தட்டுறாங்க. இப்போ என்ன பண்றது? சார், அம்மா வந்துட்டாங்க, நீங்க போங்க. ரியா, ரியா, கதவு தரமா. எந்திரிச்சு ஒரு நிமிஷம் கதவு தரமா. இதோ வரேம்மா. சார், என்ன பாக்குறீங்க? போங்க. கடவுளே, முகத்துல பயத்தை காட்டி மாட்டிடக்கூடாது. அப்புறம் அவ்வளவுதான், எங்க அம்மா அடிச்சுன்னு தோலை உரிச்சிரும். அடியே, கதவு தர. இது வந்துட்டேமா. ஏண்டி, கதவு திறக்க இவ்ளோ நேரமா? இல்லம்மா, டயர்டா இருந்துச்சுல, அதான் நல்லா தூங்கிட்டேன். நீ கதவு தட்டின சவுண்டே கேட்கல. சரி சரி, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? இல்ல இன்னும் அதே மாதிரி தான் இருக்கா? வேணா ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். இல்லம்மா, கொஞ்சம் பரவாயில்ல. சரிடி, இரு, உனக்கு சூடா கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரேன். எது?
கஞ்சியா? அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். நீ இங்கே இருமா. அட ஏண்டி இந்த மாதிரி நேரத்துல கஞ்சி குடிச்சா நல்லா இருக்கும். இல்லம்மா, எனக்கு இப்போதைக்கு பசிக்கல. நீ கூடயே இரு. அம்மா இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரம் என் பக்கத்துலயே இரு. இல்லடி, நீ பசியோட இருப்ப, அதான் சொல்றேன். கஞ்சி வச்சு குடிச்சா கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்கும். இல்லம்மா, எனக்கு இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். கொஞ்ச நேரம் என் கூடயே இரு, அது போதும். இந்நேரம் போயிருப்பாரா? அம்மாவை சமாளிச்சு வெளியே அனுப்பிட்டா போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். எப்படி வெளியே அனுப்புறது? அம்மா, கஞ்சி குடிச்சா வாய்க்கு ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது, வாமிட் வர மாதிரி இருக்கும். எனக்காக போய் சூப் வாங்கிட்டு வரியா? எது, சூப்பா இந்த நேரத்துலயா? ஆமாம்மா, நாக்குக்கு ஏதாவது ருசியா சாப்பிடணும் போல இருக்கு. ஏண்டி, உனக்கு தான் சூப் பிடிக்காதே, திடீர்னு சூப் கேக்குற? அது காலையில இருந்து ஒரு மாதிரி ஒண்ணுமே சாப்பிடாம நாக்கே ருசியே தெரியாத மாதிரி இருக்கு. கொஞ்சம் சுருக்குன்னு சூப் குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது, அதாம்மா. இப்படிலாம் நீ கேட்க மாட்டே, திடீர்னு கேக்குற. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். குடிக்காம வேஸ்ட் மட்டும் பண்ணிடாத. சரிம்மா, நீ போய் வாங்கிட்டு வா. நல்ல வேளை அம்மா போயிருச்சு. சார் போயிருப்பாரா? பார்த்துட்டு வரலாம். சரி சார், இன்னும் நீங்க போலையா? இல்ல, நான் உள்ள வந்துட்டு போனதுக்கு ஏதோ உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சோன்னு நினைச்சேன். அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அம்மா கடை வரைக்கும் போயிருக்காங்க. நீங்க கிளம்பிருங்க. சரி ரியா, உடம்பு பார்த்துக்கோ. டேக் கேர். நம்மள பார்க்கவா இவ்வளவு தூரம் வந்திருப்பாரு? சார், ஒரு நிமிஷம். என்ன ரியா? என்ன பார்க்கவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஆமா. நான் ஒரு சாதாரண ஸ்டாஃப். என் மேல எதுக்காக நீங்க இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க? கரெக்டா கேள்வி கேட்கறாளே, எப்படி சமாளிக்கிறது? சார், சொல்லுங்க சார். நான் ஒரு சாதாரண ஸ்டாஃப். எதுக்காக என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க? அது வந்து ரியா, அக்கறைலாம் ஒண்ணும் இல்ல. சத்யாவால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோன்னு யோசிச்சேன். உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, அதான் நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதை நீங்க போன்லயே கேட்டுக்கலாமே, அதுக்காகவா நேர்ல வந்தீங்க? ஏதோ வந்துட்டேமா, இனிமே வரமாட்டே போதுமா? சும்மா கேள்வி மேல கேள்வியே கேட்காத. வரேன். ரியா, ரியா, இவன் எங்க போனா? சார், என் அம்மாவோட சவுண்ட் தான். நீங்க கிளம்பிருங்க. இல்ல இல்ல, இப்ப நீங்க போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இந்த பக்கம் வாங்க. வேணாம், அப்புறம் பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப போயிடும். நான் கிளம்புறேன். சார், இப்ப நீங்க போனீங்க அத மாட்டுவீங்க. இந்த பக்கம் வாங்க. அட வாங்க சார். இரு வரேன். ரியா, என்ன பண்ற? சார், கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு அமைதியா இருங்க. எங்க அம்மா போய்க்கிட்டோம். மென்டல், உன் ஒருபால் மண்டையை காட்டி கொடுத்துரும். கொஞ்சம் தள்ளி வா. சூப் வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு இவன் எங்க போய் தொலைஞ்சா? ஒருவேளை பங்கஜக்கா வீட்டுக்கு போயிருப்பாளோ? நல்ல வேலை சார், அம்மா போயிட்டாங்க. சரி, கொஞ்சம் மூச்சு விடவாது கேப் எடு. நல்ல வேலை, அம்மா மட்டும் பாத்துருந்தாங்க, அவ்வளவுதான் அடி பிச்சிருப்பாங்க. தப்பிச்சோம். சார், இங்க இருந்து கிளம்பிருங்க. எப்படி கிளம்புறது? நீ எந்திரிச்சாதானே போக முடியும். ஆமால, இருங்க. ரியா, அச்சச்சோ, அம்மா. சார், அம்மா மறுபடியும் வராங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயே மறைஞ்சுக்கலாம். அவங்க தேடுறதை நிறுத்தினதுக்கு அப்புறம் நான் போய்க்கிறேன். அம்மா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். நீங்க விட்டாதான் நான் போக முடியும். இன்னும் கொஞ்ச நேரம்.